தவிக தலைவர் விஜய் நாமக்கல்லில் இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது முசிறியை கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி சென்றிருந்த விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தன்னுடைய கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். தற்பொழுது முசிறியை அவருடைய வாகனம் கடந்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே அந்த மேக்கநாயக்கன்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் பிள்ளுக்காடு கிராமத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தை விஜய் சென்றடைய இருக்கின்றார். சுற்றுப்பயண பேருந்து, அதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்தில் விஜய் ஏறிய பிறகு கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு விஜய் பயணம் செய்ய இருக்கின்றார். நாமக்கல் நகருக்கு செல்லக்கூடிய இடத்திலெல்லாம் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினரும் அவருடைய தொண்டர்களும் காத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக விஜய் திருச்சியில் பேசும்பொழுதும் திருவாரூரில் பேசும்பொழுதும் மிகப்பெரிய அதிர்வலையை உண்டு செய்யக்கூடிய வகையிலே தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அந்த நகரங்களிலே விஜய்க்காக கூடியிருந்த தொண்டர் கூட்டம் என்பது மற்ற கட்சிகளுக்கு ஒரு அரசியல் நெருக்குதலை உண்டு செய்யக்கூடிய வகையிலான ஒரு பெரும் கூட்டமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கு விஜய் பேசக்கூடிய நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 நகரங்களும் கூட அந்த 2 நகரங்களுக்கான அல்லது 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பேச்சாக விஜயினுடைய இன்றைய உரை பார்க்கப்படாது. ஒட்டுமொத்தமாக மேற்கு மாவட்டங்களுக்கான கொங்கு மண்டலத்திற்கான விஜயினுடைய அரசியல் வருகையினுடைய அச்சாரமாக அந்த உரை அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றால் 2மே மேற்கு மாவட்டங்களுக்கான நுழைவிடங்களாக உள்ளது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த அரசியல் களத்திலே கரூர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் நகரமாக இருக்கின்றது. எனவே கரூரிலே விஜய் பேச போகின்ற பேச்சு எவ்வாறு இருக்கும், தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அரசியல் தலைவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சித்து விஜய் கருத்து கூறி வருகின்றார். டாஸ்மாக் உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் எப்பொழுதுமே பேசுபொருளாக இருக்கும். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் டாஸ்மாக் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து வருவார்கள். அந்த அடிப்படையிலே தற்பொழுது டாஸ்மாக் தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் இன்று உரையாற்றும் பொழுது டாஸ்மாக் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி கரூரில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் நாமக்கல்லிலே பேசும் பொழுது அந்த கிட்னி டெஸ்ட் உள்ளிட்டவற்றை எல்லாம் விஜய் குறிப்பிட்டு பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இதுவரை விஜய் பயணம் செய்திருந்த திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், திருவாரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் முழுக்க வேளாண்மை சார்ந்த விவசாயிகள் நிறைந்த மாவட்டங்களாக இருந்தன. இன்று தொழிற்சார் நகரங்களுக்கு செல்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.